செய்தியாளர் சந்திப்பில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஓபிஎஸ் தனது சுயநலத்திற்காகவும் பதவிக்காகவும் எதையும் செய்ய துணிந்து விட்டதாகவும், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருக்கு ஓபிஎஸ் மிகப்பெரிய தீங்கு செய்துவிட்டதாக தெரிவித்த அவர், அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்டது நியாயமான நடவடிக்கை என்பதை தற்போது மக்கள் உணர்ந்துள்ளார்கள் என்றும், ஓபிஎஸ் சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்ததையும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளது என்று அவர் பேசியதையும் சுட்டிக்காட்டிய தினகரன், இது அம்மாவின் தொண்டர்களுக்கு செய்யும் துரோகம் என ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறி வந்த ஓபிஎஸ் தற்போது தனது போக்கை மாற்றிக் கொண்டதால் அவரது முகத்திரை கிழிந்துவிட்டது என்று தினகரன் சாடியுள்ளார். புரட்சி தலைவி அம்மா அம்மா அவர்களுக்கும் களங்கத்தை உருவாக்குகின்ற விதமாக, அவர்களது புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக அவர் ஐயப்பனை பேசி, ஐயப்பன் இவருடைய ஆதரவோடு வாழ்த்துக்களோடு பேசுவதாக சொன்னது உண்மையிலேயே கோடானு கோடி தொண்டர்களை மாத்திரமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகளானாலும், அம்மா அவர்கள் மறைந்து எத்தனையோ ஆண்டுகளானாலும் அவர்களை இன்னும் மனதில் நினைத்து அவர்கள் வழங்கிய நல்லாட்சியை, நல்ல திட்டங்களை நினைவு கூறுகின்ற தமிழ்நாட்டு மக்களும் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கலாம், அவர் இன்னும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இன்னொரு கட்சிக்கு கூட செல்லலாம். அவரும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி